கை கொடுங்க. சந்தோஷமான விஷயம். அப்படியா சார்? அதாவது வர்ற அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து உங்க வீட்டுல லேடிஸ்லாம் எல்லா கவர்மெண்ட் பஸ்லயும் இலவசமா பயணம் பண்ணிக்கலாங்க. ஓ, எந்த கட்டணமும் கிடையாது. ரொம்ப சந்தோஷம் சார். அது மட்டும் கிடையாது, வர்ற பொங்கல்ல இருந்து உங்களுக்கு இலவசமா 3 சிலிண்டர் கிடைக்குங்க. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். ஆமா, நீங்க மாசம் எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? எனக்கு மாசம் 25,000 சார். 25,000 வாங்குறீங்களா? ஆமாங்க சார். அப்போ உங்களுக்கு இலவச சிலிண்டர் கிடையாதுங்க. ஏன் சார்? ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு உள்ளா இருக்கவங்களுக்கு தாங்க இலவச சிலிண்டர். நீங்க எல்லாம் காசு கொடுத்து தான் சிலிண்டர் வாங்கிக்கணும். சார், உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? எனக்கு என்னங்க, 1.5 லட்சம் ரூபாய்க்குள்ள வர வருங்க. அப்ப உங்களுக்கு மட்டும் கார் கொடுத்து அதுக்கு பெட்ரோல் வேற கொடுக்குறாங்க? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நான் மக்கள் சேவகன். மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக மக்கள் என்னை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதனாலதான் கவர்மெண்ட்ல கார் கொடுக்குறாங்க, காருக்கு பெட்ரோல் கொடுக்குறாங்க. நீங்க கவர்மெண்ட்ல வேலை செய்யற ஆர்டிஓ, தாசில்தார் இவங்களுக்கு எல்லாம் ஜீப் கொடுக்குறாங்கல்ல, ஜீப்புக்கு போறதுக்கு டீசலுக்கு காசு கொடுக்குறாங்கல்ல, அதுல எது கொடுக்குறாங்க? அவங்க மக்களுக்கு வேலை செய்யறாங்க. அதே மாதிரிதான் நாங்களும் மக்களுக்கு வேலை செய்யறோம். அதனால எங்களுக்கு கார் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காரை திருப்பி வாங்கிக்கிடுவாங்க. சும்மா ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காதீங்க. பாருங்க, எது நடக்குதோ அது நல்லாவே நடக்குது, எது நடக்க போதோ அது நல்லாவே நடக்கும். எதுவும் குழப்பிக்காதீங்க, சந்தோஷமா இருங்க. இவரு நல்லவரா கெட்டவரா?